காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தொடர் மழை பெய்து வருவதால் செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து 2000 கன அடியாக வந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக நேற்று முதல் 100 கன அடி உபரிநீர் திறந்துவிடப்பட்ட நிலையில் தற்போது கூடுதலாக 500 கன அடி உபரிநீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. மேலும் ஏரிக்கு நீர்வரத்து அதிகரிக்கும் பட்சத்தில் உபரிநீர் திறப்பு மேலும் அதிகரிக்கக்கூடும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வரும் நிலையில் சீர்காழி விளந்திட சமுத்திரம் கீழத்தெருவை சேர்ந்த கூலி தொழிலாளி முத்துக்குமார் என்பவரது கூரை வீட்டின் சுவர் இடிந்துவிட்டது. இதனால் முத்துக்குமாரும் அவரது குடும்பத்தை சேர்ந்த 6 பேரும் அந்த வீட்டில் முற்றிலுமாக வசிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ள நிலையில் அரசு பாதிக்கப்பட்ட தங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளான சோத்துப்பாறை அணை முழு கொள்ளளவை எட்டிய நிலையில் உபரிநீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் பெரியகுளம் பகுதியில் ஓடும் வராக நதி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் ஆற்றில் குளிக்கவோ கடக்கவோ கால்நடைகளை குளிப்பாட்டவோ வேண்டாம் என ஆற்றங்கரையோர மக்களுக்கு ஒலிபெருக்கி மூலம் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள காவல் நிலையங்களில் பணிபுரியும் போலீசார் பட்டாசு கடைகள் நடத்தி வருவதாக புகார் எழுந்த நிலையில் முறையாக பணி செய்யாமல் இருந்ததாகவும் கூறி சம்பந்தப்பட்ட 8 போலீசாரை இடமாற்றம் செய்ய தென்மண்டல ஐஜிக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கண்ணன் பரிந்துரைத்தார். அதன் பேரில் தென்மண்டல ஐஜி பிரேமானந்த் சின்ஹா 8 போலீசாரை பணியிடை மாற்றம் செய்து உத்தரவிட்டுள்ளார். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் உள்ள பழைய பைபாஸ் சாலையில் உள்ள மதுபான கடை அருகில் திமுக மேற்கு மாவட்ட பொறுப்பாளர் மூர்த்தி மற்றும் வேலூர் பேரூர் செயலாளர் முருகன் தலைமையில் கள்ளத்தனமாக போலி மதுபானங்கள் விற்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. இது சம்பந்தமாக வேலூர் காவல் நிலையத்தில் பலமுறை புகார் கொடுத்தும் காவல்துறையினர் கண்டுகொள்ளாமல் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பரமத்தி மாநகரில் சந்து கடைங்கிற பேர்ல காலையிலிருந்து ஒரு பாட்டில் 100 ரூபாயிலிருந்து 200, 300 ரூபாய்க்கு வியாபாரம் ஆகிட்டு இருக்குது. மது பேரில் அதிகிட்டாங்க. திராவிட மாடல் சாதனை நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு இப்போ மதுக்குள்ள இப்போ லாட்டி இல்லைங்கிறது கூலி தள்ளுவாடிய பாதிப்பு பெருசா இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு கடை 3 நம்பர் லாட்டி 3-5 பக்கம் நடக்குது. இந்த தம்பாரி காசு வெளியே துளைக்கிறான். இந்த குடிச்சிட்டு மக்கள் எப்படித்தான் போறாங்க, ஆஸ்பத்திரி போறான், என்ன காசு எப்படின்னு தெரியல. இதுக்கெல்லாம் விட எப்போ கிடைக்குங்கிறது மக்களுடைய தீர்ப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் விட்டு மழை பெய்து வரும் நிலையில் நகர் ரயில் நிலையம் எதிரே சாலையின் ஓரமாக இருந்த சுமார் 70 ஆண்டுகள் பழமையான புளியமரம் சாலையின் குறுக்கே விழுந்தது. இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் உடனடியாக அந்த மரத்தை அகற்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்தனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வரும் நிலையில் கூவம் ஆற்றில் ஆவடி மற்றும் புதுச்சத்திரத்தில் உள்ள தடுப்பணையிலிருந்து 1400 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டது. இதனால் ஆவடி, காடுவெட்டி, திருவேற்காடு, வானகரம், மதுரவாயில் கூவம் ஆற்றில் தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அடுத்த காட்டூர் சிப்காட் அருகே சாலையோரத்தில் அமைக்கப்பட்டுள்ள கழிவுநீர் தொட்டியில் அங்கு சுற்றித் திரிந்த பசுமாடு ஒன்று கான்கிரீட் கழிவுநீர் தொட்டியில் விழுந்தது. இதை பார்த்த அக்கம் பக்கத்தினர் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் கொடுத்ததை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் கயிறு கட்டி பசுவை பத்திரமாக விட்டனர். வேலூர் மாநகர் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் மழை பெய்து வரும் நிலையில் வேலூர் மாநகர் 4வது மண்டலத்திற்குட்பட்ட பெரிய அள்ளாபுரம், எழில் நகர், கண்ணதாசன் தெரு பகுதியில் மழைநீர் கழிவு நீரோடு கலந்து தெருக்களில் பெருக்கெடுக்கப்படுகிறது. மேலும் சுமார் 10க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். வேலூர் அடுத்த அரியூரில் உள்ள ஸ்ரீபுரம் நாராயணி தங்கக்கோவில் வளாகத்தில் மக்கள் அமைதிக்காக நாராயணி அம்மனுக்கு சிறப்பு அலங்காரங்களை செய்து ஸ்ரீ சக்கர வடிவில் 10,008 நெய் தீபங்களை பொதுமக்கள் தங்களின் கைகளாலேயே ஏற்றி வழிபாடு செய்தனர். இதில் தங்கக்கோவில் நிறுவனர் சக்தியம்மா கலந்து கொண்டு தீபங்களை ஏற்றி துவக்கி வைத்து நாராயணி அம்மனுக்கு தீபாராதனைகளை செய்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.